அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் 34 நிலையாமை 338வது குறள். உடம்பை தனித்து ஒழிய புல் பரந்த அற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள உறவு கூட்டுக்கும் பறவைக்கும் முட்டைக்கும் குஞ்சிக்கும் உள்ள தொடர்பு போன்றது. கூட்டை தனியே விட்டு விட்டு பறவை எந்த நேரத்திலும் பறந்து போய்விடும். நான் எனது போக வேண்டும் துறவிக்கு. இந்த நினைப்பு எல்லா ஜீவனுக்கும் உண்டு. நீண்ட காலம் இந்த உடம்பு இருக்க உயிருடன் வாழ விரும்புகிறோம். உடம்பிற்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு நட்பு முட்டைக்குள் இருந்து பறவை வெளிவருவது போன்றது. முட்டைக்குள் இருந்து பறவை வெளிவருகிறது. முட்டையும் குஞ்சும் உடனாகத்தான் இருக்கும். காலம் வந்தவுடன் முட்டை உடைந்து பறவை வெளிவரும். அதே போல்தான் கூண்டிற்குள் பறவை வைத்தாலும் ஒரு நாள் வெளியே பறந்துவிடும். முட்டை உடைந்துதான் குஞ்சு ஜந்துவாக வெளிவருகிறது. அதேபோல் உடம்பு அடியோடு உடைந்துதான் உயிர் போகிறது. புல் என்பது பறவை என்பது பொருள். இக்குறளால் உடம்பு உயிர் நீங்கிய இடத்து கிடக்குமாறு சொல்லப்பட்டது. நன்றி, வணக்கம்.